ताल्किन नमस्कारंगल श्रीनिवासेति श्रेष्ठतया पात्रं गुणान्वितः कौशिकोऽनन्तरङ्गार्यश्चिरं विजेतां भुवि न्यस्तात्मीयभरं वरप्रदगुणो वैराग्यभाग्यो रथौ वेदान्तामृतसारवन्तमनघात् श्रीनिवासाद्गुरोः श्रीशैलान्वयकौस्तुभस्थितनियं शयोनिधे श्रीनिधेः वन्दे साधुकटाक्षकेळनिलयं श्रीकृष्णसद्देशिकम् श्रीवासरङ्गपरकालमुनित्रयाप्तलक्ष्मात्मरक्षणेति त्वैगागमान्तम् आचार्यभक्तिपरिपूतमनर्घशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः नारायणाख्यतिराजपदाब्जभृङ्ग श्रीवासयोगिगुरुणार्पितभारमीशे भक्त्यादिपूर्णवरदारिकृपात्तचिह्नं श्रीनिवासमुनिवर्यमहं प्रपद्ये श्रीनारायण योगीन्द्रवरदारिकृपाश्रयं रङ्गेशपादविनतं श्रीनिवासमुनिं भजे श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मं व्यामोहतस्तरितराणि तनाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य देकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये विगाहे आमनं तीर्थं साधु वृन्दावने स्थितं निरस्तजिह्मगस्पर्शेऽत्र कृष्णकृतादरः नाथेन मुनिनाथेन भवेयं नाथवानहं यस्य नैकमिकं तत्त्वं हस्तामलकताङ्गतं यस्य सारस्वतस्रोतोकुलामोदवासितं श्रुतीनां विश्वमायालं शठारिं तमुपास्महे वन्दे वैकुण्ठसेनान्यं देवं सूत्रवती सखं यद्वेत्र शिखरस्पन्दे विश्वमेतद्व्यवस्थितं सह धर्मचरीं शौरेः सम्मन्त्रितजगद्धिताम् अनुग्रहमयीं वन्दे नित्यमज्ञातनिग्रहां कमप्याद्यं गुरुं वन्दे कमलागृहमेधिनं प्रवक्ता छन्दसां वक्ता पञ्चरात्रस्य स्वयं रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम् ஷீரொன்னுதோப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்னு சொன்ன பழமொழியுள்ளோர் ஒன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப் போமளவும் வாழ்வு பிரக்யாத ஸ்ருதி பவான் குருன சேஷான் பிரஸ்ரித்ய பிரணயதி வெங்கடேஷः லக்ஷ்மீஷ பிரபதன வைபவ பிரதிஷ்டாம் ராகாந்திய பிரசமனகரீம் ரகசிய ரக்ஷாம் லக்ஷ்மீபதேர்யதிபதேश्च दयैकधाम्नोः योऽसौ पुरा समजनिष्ठजगद्धितार्थम् प्राच्यं प्रकाशयतु वः परमं रहस्यं संवाद एष शरणागतिमन्त्रसारः श्रीमते निगमान्तमहादेशिकान्ते रामानुजाय नमः இதில் இந்த சரணாகதி பண்ணியார்தும் பகவானோட ஸ்வரூபத்தை இப்போ எல்லா விதமான உபகாரகத்துவமும் பகவான்ல இருக்கு அப்படின்ற விஷயத்தை இங்கே பாஷிகாரர் அனுசந்தானம் பண்றார். त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च गुरुस्त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देवदेव. அபராத க்ஷமாபணம் பண்றதுக்கு முதல்ல அனுசந்தானம் பண்ணக்கூடிய இந்த ஸ்லோகங்கள் அதில் பகவானுக்கு உபாயத்துவம் உபேயத்துவம் எல்லாம் பகவானுக்கு தான் இருக்கு அப்படின்றது மாதா பிதா பிராத்தா முதலான ஸ்ருதி சித்தமான எல்லா விதமான பந்துத்துவம் பகவானுக்கு தான் இருக்கு அப்படின்றது இங்கே சொல்லிருக்கார். ஸ்ருதியில எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. சனோ பந்துர் ஜனிதா சவிதாத்தா தாமா நிவேத புவனானி விஸ்வா அப்படின்ற எல்லா விதமான பந்துத்துவமும் பகவானுக்கு தான் இருக்கு அப்படின்றது ஸ்பஷ்டமா ஸ்ருதிகள் நிறைய எத்தனையோ இடத்துல சொல்றது. அது ஸ்பஷ்டமா அந்த விஷயத்துல உபகாரகத்துவம்ன்றது லோகத்துல இருக்கக்கூடிய இந்த விதமான நமக்கு சம்பந்தத்துல உண்டாகக்கூடிய மாதா பிதா பந்துக்கள் அதே மாதிரி குருக்கள் எல்லாமே இவ எல்லாருமே பகவானாலே கொடுக்கப்பட்ட சக்தினாலே அவனோட அனுகிரகத்தினாலே அவனோட சங்கல்பத்துக்கு அனுகுணமாக ஒரு விதத்துல சகாயம் பண்றா, உபகாரத்தை பண்றா. ஆனா பகவான் எதையும் அபேட்சை பண்ணாமல் அவனுக்கு வேற யாருனாலையும் கொடுக்கப்பட்ட சக்தி இல்லை. சுதந்திரனாய் தன்னோட சங்கல்பத்துக்கு அனுகுணமாக ஒரு விதமான பிரத்யுபகாரமும் அபேட்சை பண்ணாமல் எல்லா விதமான உபகாரகத்துவமும் பகவான்லேயே இருக்கு அப்படின்னு கூடிய அனுசந்தானம் இங்கே பண்றா. இங்கே சர்வேஷாம் இது அதுவும் இல்லாம இந்த மாதிரி மாதா பிதா முதலானதெல்லாம் ஏதோ ஒரு ஜென்மத்துல
உண்டாகக்கூடிய நமக்கு பாந்தவியங்கள் இதெல்லாமே பகவானுக்கு நம்ம எல்லா அனந்தமான ஜென்மாக்கள்ல எல்லா ஜென்மாக்கள்லையும் ஏகனாக பகவான் நித்தியமாக இருக்கக்கூடியவன். அவன்தான் சர்வவிதமான பந்துத்துவம் பகவான்ல இருக்கு அப்படின்னோட அனுசந்தானம் பண்றாங்க இங்கே. சர்வேஷாம் ஜந்தூனாம் சர்வேஷு ஜென்மசு. அதுவும் சில பேருக்கு இல்லை, மாதரு பிதர்களுக்கு அவாவா அவாவா பசங்களை பக்கத்தில் இருக்கு. ஆனால் பகவானுக்கு பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜந்துக்களும் அந்த ஜந்துக்களோட எல்லா ஜென்மத்திலையும் எல்லா விதமான உபகாரகத்துவம் சர்வவித உபகாரகத்துவம் துவை சமுச்சிதம் பகவான்ல எல்லாமே இருக்கு அன்று கூடிய. இதனாலே அதை தெரியப்படுத்துறதுக்காக ஒரு ஒரு விதமான சம்பந்தத்திலையும் துவமேவா 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 அப்படின்னு இங்கே அனுசந்தானம் பண்றார் அப்படின்னு சொல்றார். மாதா பித்ராதயா தத் பிரயுக்தாக பகவான்னால்தான் பிரயுக்த அவனால தான் நியமிக்கப்பட்டு சத் சககிருதாச்சா அவனோட அனுகிரகத்தினால தான் தது அபிமத எத்கிஞ்சித் கரணேன உபகுரியோ பகவானோட சங்கல்பத்துக்கு அனுகுணமாக சில உபகாரங்களை பண்றா. அவெல்லாம் பகவான் எப்படி என்ன அனன்ய பிரயோஜ்யா வேற யாரையும் அவனே நியமிக்கிறது இல்லை. நிரபேட்சா பகவான் ஒரு அபேட்சையும் இல்லாமல் ஸ்வேச்சையா தன்னோட சுதந்திரமான தன்ன சங்கல்பத்தினாலே சர்வ பிரகாரேன உபகரோதி எல்லா விதமான உபகாரங்களும் பகவான் தான் பண்றான் என்றது இங்கே காமிக்கிறார். அதுல மாதா அப்படின்னா பிரளய தசாயா முதரே ஸ்தாபயித்வா பிரசவநாத் பகவானும் மாத்திரைகள் மாதிரி லோகத்தில் இருக்கிற மாதிரி இவனும் கூட சிருஷ்டி பண்றான். உதரத்தில் வச்சுட்டு ரட்சணை பண்ணி லோகத்தில் எல்லாமே சிருஷ்டி காலத்தில் சிருஷ்டி பண்றதுனாலே அவனுக்கு மாத்திரத்துவம் கூட இருக்கு. அவன்ல பிரிய பிரவர்த்தகத்வாதிபிஷ்ட பிதா நமக்கு எது பிரியமானதோ ஹிதமானதோ அதெல்லாமே பகவான் தான் பிரவர்த்தனை பண்றான். சாஸ்திரங்களை உபதேசம் பண்ணி அவன் சாஸ்திர பிரவர்த்தனை மூலமாக எல்லாருக்கும் எல்லா விதமான பிரியத்துவம் ஹிதத்துவத்தை உண்டு பண்றான். ஸ்ரேயஸ் அடையறதுக்கு மார்க்கத்தை எல்லாம் பகவான் உபதேசம் பண்றது. அகம் ஜீவப்பிரதா பிதா அப்படின்னு பகவானே சொல்லியிருக்கிற மாதிரி எல்லாரையும் சிருஷ்டி பண்றவன் நான் தான். பிரவர்த்தகச்சா பந்துஹு ஹித பிரவர்த்தனை பண்றவன் பந்து அப்படின்னு சொல்லப்படுறது. அதனாலே சம்பந்தாந்தரேனாப்பி அஹித நிவர்த்தனார்ஹா. கேவல வெறும் பந்துக்கள் அப்படின்னா ஹிதத்தை நமக்கு உண்டு பண்றா. ஆனா பகவான் எப்படின்னா வேற விதமான அஹிதங்களையும் கூட நாசம் படுத்துறான். பகவான் வேற சம்பந்தங்கள்னால வரக்கூடிய அஹிதத்தையும் கூட அவன் நிவாரணம் பண்ணக்கூடிய பந்துவா இருக்கான் பகவான் அப்படின்னு சொல்றது. குருஹு அப்படின்னா குருஹு சப்தத்துக்கே நிர்வச்சனமே குஷப்தஸ்து அந்தகாரஸ்யாது ருஷப்தா தன்னிரோதகா அந்தகார நிரோதித்வாத் குரு ரித்யபிதீயத்தே. எங்களோட அஜ்ஞானத்தை எல்லாம் நாசப்படுத்தக்கூடியவன் அப்படின்னு ஞானாஞ்சன சலாக்கையா அப்படின்னு சொல்ற மாதிரி நமக்கு ஞானம் பண்ணக்கூடிய அஞ்சனத்தை நம்ம திருஷ்டிக்கு உண்டு பண்ணி அஜ்ஞானத்தை எல்லாம் நாசம் பண்ணக்கூடிய குரு பகவான் தான் இருக்கான். அந்த ஞானம் எதுன்னா வேதங்கள் தான். அதை உபதேசம் பண்ணி பகவான் அது மூலக்கமாக தானும் தர்ம பிரவர்த்தனை பண்ணி ஆச்சாரியால் மூலக்கமாகவும் தர்ம பிரவர்த்தனை பண்ண வச்சு எல்லாருக்குமே எல்லா விதமான அஜ்ஞானத்தை எல்லாம் நாசப்படுத்தக்கூடிய பகவான் அவன்தான் குருவா இருக்கான் நமக்கு அப்படின்னு. அதே மாதிரி அசௌ குரு ஷரீரகா எல்லா ஆச்சாரியால் நமக்கு கிடைக்கக்கூடிய குருக்கள் ஆச்சாரியால் யாரெல்லாம் இந்த லோகத்தில் இருக்காளோ அவளுக்கெல்லாம் அந்தர்யாமியாகி பிரேரணை பண்றவன் பகவான் தான். அதனால அவன் தான் முக்கியமான பிரவர்த்தகன் அங்கேயும் கூட. அதே மாதிரி ஆதி குரு பகவான் தான். அதனாலே பகவான் வரைக்கும் நமக்கு ஆச்சாரிய சந்ததி போறது. பகவான் தான் முதல்ல வேதத்தை உபதேசம் பண்றதுனால அவன் தான் சதுர்முக பிரம்மாக்கு அவன் தான் ஆச்சாரியனாராம். அதே மாதிரி நம்ம ஆச்சாரிய சந்ததியில பண்ணச்சே பகவானையும் தாயாரையும் விஸ்வக்சேனரையும் இந்த மாதிரி நம்ம ஆழ்வார் இந்த மாதிரி விசேஷமாக நம்ம பிரபத்தி மார்க்கத்தை உபதேசம் பண்ண ஆச்சாரியாவோட சந்ததி அதையும் நாங்கள் பிரதி நாளும் கூட அனுசந்தானம் பண்றோம். அந்த விதத்திலையும் பகவான் தான் ஆதி குரு அப்படின்னு சொல்லப்படுறான். வித்யா அப்படின்னா நமக்கு
மோட்சத்துக்கு உபாயமான ஆகக்கூடியது. உபாயபூத வித்யா பிரவர்த்தகத்வாத். உத்தியான கடைசியில பகவான் தான், அவன் தான் அவ்யவஹிதமான உபாயம். ஆனா அந்த உபாயத்தை எல்லாம் அவன் உபதேசம் பண்றதுனாலே, அதெல்லாம் பிரவர்த்தனை பண்றதுனால எல்லா விதமான வித்தியையும் உபாயங்களுக்கு உபாயமாக கூடிய வித்தியக்கள் அப்படின்னா சாதனம். சதுர்விதமான புருஷார்த்தத்துக்கு எதெல்லாம் சாதனங்கள் இருக்கோ அதெல்லாமே பிரவர்த்தனை பண்றவன் பகவான் தான். அத்தனை மாத்திரம் கிடையாது, அதுக்கெல்லாம் பலத்தை கொடுக்கிறவனும் பகவான் தான். அதனால வித்யா திரவேண வித்யா துவமேவ வித்யா அப்படின்னா நீயே சாதனமும் இருக்கே. அந்த சாதனங்கள் எல்லாம் பிரவர்த்தனை பண்றவன், அதுக்கு பலன் கொடுக்கிறவன் ரெண்டும் பகவானே இருக்கான். அகிஞ்சனானாம் உபாசனா ரூப வித்யாயாக தானே நிவேஷாத்வா. இது விசேஷமான விஷயம். வித்யா அப்படின்னு சொன்னா பிரம்ம வித்யான்னு சொல்லப்படுறது. வித்யை அப்படின்னா ஞானம்னு அர்த்தத்துல வருது, உபாசனைன்னு கூடிய அர்த்தத்துல வருது. உபாயம்ன்றது சாமானியமான அர்த்தம் கிடைக்கிறது. அதனால உபாயம் அப்படின்னா ஒரு மீன்ஸ், ஏதாவது புருஷார்த்தம் அடையணும்னா நாங்கள் என்ன பண்ண வேண்டியது அப்படின்னா, வேதம் சொல்றது இது இந்த கர்மா பண்ணு, நீ இந்த பலத்தை அடையலாம். ஆயுசு வேணுமா, ஐஸ்வர்யம் வேணுமா, ஆரோக்கியம் வேணுமா, மோட்சம் வேணுமா, எது வேணும் எது வேணும்னாலும் அதுக்கெல்லாம் உபாயங்கள் சொல்றது வேதம். அந்த உபாயத்தை எல்லாம் உபதேசம் பண்ணவன் பகவான் தான், பிரவர்த்தனை பண்றவன் பகவான் தான். அந்த உபாயங்களுக்கு கடைசியில பலம் கொடுக்கிறதும் பகவான் தான். அந்தந்த தேவதைகள் மூலமாவோ சாட்சாத்தாகவோ பகவான் தான் பலம் கொடுக்குறான். இந்த உபாயங்கள் எல்லாம் எத்தனையோ சொல்லியிருக்கே வேதத்துல. இதெல்லாம் ரொம்ப கஷ்டசாத்தியமானது, என்னாலே முடியவே முடியாது. நான் அதை அனுஷ்டானம் பண்ணக்கூடிய சக்தியும் கிடையாது, ஞானமும் கிடையாது. எனக்கு எதுவுமே முடியாது அப்படின்னு கூடியவன் அகிஞ்சனன் அப்படின்னு சொல்லப்படுறான். ந கிஞ்சன அஸ்தி, எனக்கு எதுவுமே உபாயம் கிடையாது, நீதான் எனக்கு நீதான் எனக்கு உபாயம். நான் உபாசனை சொல்லப்பட்டிருக்கே வேதத்துல மோட்சத்துக்கு, அது ஏன் பண்ணக்கூடாதுன்னா, அந்த உபாசனைகள் எல்லாம் ரொம்ப கஷ்டமானது. அதுக்கு எத்தனையோ ஞானம் வேணும், சக்தி வேணும், சமயம் வேண்டியிருக்கு, அதிகாரம் வேண்டியிருக்கு. எதுவுமே என்னால கிடையாது. அந்த உபாசனத்தோட ஸ்தானத்துல நீயே இருந்து அந்த உபாயத்தை நடத்தி தரணும் அப்படின்னு நாங்கள் பகவானே பிரார்த்தனை பண்றோம். அதுதான் பிரபத்தின்னு கூடிய உபாயம். மோட்சத்துக்கு நேராக பகவானே சாதனாராம். அதில் அகிஞ்சனாளுக்கு எல்லா விதமான உபாசனங்கள் எது மோட்சத்துக்காக சொல்லியிருக்கோ அதுக்கு பரம்பரையா உபாயமான கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம். கர்மயோக ஞான யோகத்தை அங்கமாக உள்ள பக்தி யோகம் 32 விதமாக சொல்லப்பட்டிருக்கு வேதத்துல. அது எதுவுமே என்னால முடியாது. அதுல ஒரு விதமான பிரபத்தியும் அதிலேயே அடங்கியிருக்கு. அந்த பிரபத்தி ஸ்தானத்துல எப்படின்னா, அந்த உபாசனா ஸ்தானத்துல பகவானே இருந்து நமக்கு அதனால வரக்கூடிய பலத்தை எல்லாம் அவனே கொடுக்குறான். அதனால அவன் இந்த பிரபத்தின்றது இந்த மாதிரி அகிஞ்சனாளுக்கு இருக்கக்கூடிய உபாயம். அதனால அந்த ரூப உபாசன ரூப வித்யாயாக, உபாசனம் கூடிய இந்த உபாயம் எது இருக்கோ சாதனம், அதோட ஸ்தானத்துல நிவேஷாத் வா, பகவானியே நாங்கள் அனுசந்தானம் பண்ணி நீயே இதை எனக்கு பலத்தை கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணக்கூடியது இது பிரபத்தின்னு சொல்லக்கூடிய ஒரு உத்கிருஷ்டமான உபாயம். அது பகவானே இருக்கும். அதனால துவமேவ வித்யா அப்படின்னா இந்த மாதிரி எல்லா விதத்திலையும் எல்லா புருஷார்த்தங்களுக்கும் சாதனமும் பலப்பிரதமும் இருக்கக்கூடிய பகவான். அதுலேயும் அகிஞ்சனாளுக்கு பகவானே நேராக பலத்தை எல்லாம் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லக்கூடிய பகவானே துவமேவ வித்யா அப்படின்னு சொல்றார். துவமேவ திரவிணம் அமிர்தம் சாதனம் சாத்தியம் எம் பஷ்யந்தி மனிஷினா அப்படின்னு வாக்கியத்தினாலே அவனே சாதனம் சாத்தியம், அவன் நித்தியமானவன் பகவான், நித்தியமான சாதனம் சாத்தியம் அவன்தான் அப்படி என்ன அனுசந்தானம் பண்றது. அதனாலே திரவிணம் அப்படின்னு கூடிய அந்த விஷயத்திலே அமிர்தம் அப்படின்னு அமிர்தம் அப்படின்னா அவன் ஒரு திரவிணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, ஒரு பதார்த்தம் அப்படின்னு அர்த்தம். அவன்தான் நித்தியமான நமக்கு எல்லா விதமான சாத்திய சாதனமும் இருக்கக்கூடியவன் பகவான். சர்வமிதி உக்தானுக்தா சர்வகார்ஷ்ணிய பரம் துவமேவ சர்வம் மம தேவ தேவா. கடைசியில சொல்லப்பட்டதோ இதுல சொல்லாத
வேற விதமான எந்தெந்த விதமான உபகாரகத்துவமும் சம்பந்தமும் இதெல்லாம் இருக்கோ எல்லாமே பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய துவமேவ சர்வம் மம தேவதேவா அப்படின்னு மமா அப்படின்னு சொல்லுச்சு. தத்துவவிதா அகிஞ்சனஸ்யா, இது இந்த கத்தியத்தில் விசேஷமாக அனுசந்தானம் பண்ணக்கூடிய அனுஷ்டானம் பண்ண ஒரு உபாயம் எது அப்படின்னா பிரபத்தி தான். பாஷ்யக்காரர் இந்த கத்தியத்தில் பிரபத்தியை அனுஷ்டானம் பண்ணி காமிச்சிருக்காரு நமக்கு. அதனால அந்த பிரபத்தி என்னக்கூடிய உபாயம் அது அகிஞ்சனனுக்கு தான். அது அகிஞ்சனன் தான் அதிகாரி. அதுக்கு அகிஞ்சன்யம் ரொம்ப பிரதானமானது. அந்த எல்லா தத்துவத்தை ஒரு தத்துவ ஞானம் இருக்கணும். சாமானியமாக இருந்தாலும் விசேஷமாக இருந்தாலும் சாமானியமாக இருந்தாலும் போரும். ஆச்சாரியால் மூலமாக பண்ணலாம். அவளுக்கு விசேஷமான ஞானம் இருக்கிறது. அவளை விசுவாசம் வச்சு ஆக்கிஞ்சன்யத்தோட உபாயத்தை அனுஷ்டானம் பண்ணலாம். நிறைய தத்துவத்தை தத்துவவித்தா இருக்கக்கூடிய ஞானம் உள்ள அகிஞ்சனஸ்யா, வேற எந்த உபாயமும் மோட்சத்துக்கு எனக்கு என்னாலே அனுஷ்டானம் பண்ண முடியாது ಅನ್ನக்கூடிய ஆக்கிஞ்சன்யம் இருக்கக்கூடியவன். தியக்த அந்நிய சாத்திய சாதனஸ்ய, தியக்த அந்நிய சாத்திய சாதனஸ்ய, வேற எல்லாம் பலத்தை சாதிக்கக்கூடிய சாதனங்கள் எல்லாம் விட்டாச்சு நான். அந்நிய சாத்திய சாதனம் அப்படின்னா வேற பலமும் இல்லை, பிரயோஜனாந்தரமும் கிடையாது, உபாயாந்தரமும் கிடையாது. பிரயோஜனாந்தரம்னா ஐஸ்வர்யம், ஆரோக்கியம், முதலானதெல்லாம் வேற விதமான பிரயோஜனங்கள், திரிவர்க்க புருஷார்த்தங்கள், அதெல்லாம் எதுவுமே எனக்கு வேண்டியதில்லை. அதெல்லாம் நான் தியாகம் பண்ணியாச்சு. அதுக்கு வேண்டின சாதனங்கள் எது எது சொல்லப்பட்டிருக்கோ, கர்மாங்கள், யஜ்ஞ ஆகாதிகள் முதலானதெல்லாம் அதையும் நான் தியாகம் பண்ணியாச்சு. அதெல்லாம் எதுவுமே மோட்சத்துக்கு காரணம் இல்லை. மோட்சத்துக்கு உபாயம் சொல்லப்பட்டிய பக்தி யோகம், கர்மயோக, ஞான யோக சககிருத்தமான பக்தி யோகம், அதுவும் என்னால முடியாது. அதையும் தியாகம் பண்ணியாச்சு. அதனால வேற சாத்தியம் பிரயோஜனாந்தரங்கள், உபாயாந்தரங்கள். அதே மாதிரி மோட்சத்துக்கு உபாயம்னு சொல்லப்பட்ட பக்தி யோகம் எல்லாமே நான் விட்டு இருக்கக்கூடிய நான் அகிஞ்சனாக இருக்கிறவன். துவயி நியஸ்தபரஸ்யா, என்னுடைய ரக்ஷாபரத்தை பரிபூர்ணமாக உன்னுடைய திருவள்ளிகளில் நான் சமர்ப்பணம் பண்ணியிருக்கேன். அதனால அந்த கூடிய அந்த அனுசந்தானம் இங்கே மமா அப்படி இருந்துச்சே, நீ சர்வம் மம தேவதேவா, எனக்கு நீ இப்படி ஆயிருக்கே அப்படின்னு சொல்றது. நான் யாரு அப்படின்னா பிரபன்னாதிகாரி அப்படின்னு சொல்லப்படுறது. எல்லாமே என்னோட ரக்ஷாபரத்தை எல்லாம் சமர்ப்பணம் பண்ணிருக்கக்கூடிய பிரபன்னாதிகாரியா இருக்கேன் நான். தேவதேவா சர்வ பிரகார உத்கர்ஷபரம், எல்லா விதமான உத்கர்ஷமும் தேவதேவான்னா அதுல எல்லா தேவதைகளுக்கும் தேவதையா இருக்கக்கூடியவன். அதே மாதிரி அவன் சிருஷ்டி பண்ணக்கூடியவன், எல்லாத்தையும் தேவதைகளையும் சிருஷ்டி பண்றவன். எல்லா விதமான உத்கர்ஷமும் தேவதேவ சப்தத்தினாலே நாங்கள் தெரியலாம் அப்படின்றார். இந்த மாதிரி பகவானோட சர்வவித பந்துத்துவம், இது சம்பந்த ஞானம் ரொம்ப முக்கியமானது. அதில் முக்கியமான ஒரு தத்துவஸ்திதியில இருக்கக்கூடிய சம்பந்தம் சரீராத்ம சம்பந்தம். எல்லாமே பகவானுக்கு சரீரமாகி அவனோட ஆதாரத்தில், அவனோட நியமனத்தில், அவனுக்காகவே இருக்கக்கூடியது, அவனுக்கே சேஷபூதமாக இருக்கக்கூடியது அப்படின்றது தத்துவஸ்திதியில இருக்கக்கூடிய ஒரு சம்பந்தம். அது 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 முக்கியமான ஒரு சம்பந்தம் அது இருக்கு. அதெல்லாமே நாங்கள் அனுசந்தானம் பண்ணக்கூடியது மாத்திருத்துவம், பித்திருத்துவம், பந்துத்துவம் முதலான சம்பந்தங்கள் இதெல்லாம் இருக்கோ, சர்வவிதமான சம்பந்தமும் பகவான் தான். அவன்ல தான் எல்லாமே இருக்கு. அவன்தான் உபாயமும், அவன்தான் உபேயமும், அவன்தான் பலப்பிரதம், எல்லாமே அவனே ஆயிருக்கான். இந்த மாதிரி ஒரு சம்பந்த ஞானம் பிரபந்தனுக்கு ரொம்ப பிரதானமானது. இதனால நமக்கு விஸ்வாசம் முதலானதெல்லாம் லோகத்தில் இருக்கக்கூடிய சம்பந்தத்தினாலே நமக்கு விஸ்வாசம் தெரியப்படுறது. மாதா பித்திருக்கள்லையோ, பந்துக்கள்லையோ, குருக்கள்லையோ எல்லாம் எத்தனையோ விசுவாசத்தோடு நாங்கள் விவகாரம் பண்ணுறோமே. இந்த எல்லா இதுவுமே ரொம்ப லிமிட்டட். இதெல்லாம் ஒரு பரிச்சின்னமானது. ஏதோ சில விஷயங்கள்ல, சில ஒரு ஜென்மத்தில், சில விஷயங்கள்ல, சில காரணத்தினாலே வரக்கூடிய உபகாரகத்துவம் எல்லாம் இருக்கிறது. இது எல்லா ஜென்மத்திலையும் எல்லா ஜந்துக்களுக்கும் எல்லா விதமான உபகாரகத்துவமும் பிரத்யுபகார அபேட்சை இல்லாமல் இருக்கக்கூடிய பகவான் கூடிய இந்த சம்பந்த ஞானம் ரொம்ப பிரதானமானது பிரபத்தியில. அதை இங்கே அனுசந்தானம் பண்றார்.
पितासि लोकस्य चराचरस्य त्वमस्य पूज्यश्च गुरुर्गरीयान् न त्वत्समः अस्ति अभ्यधिकः कुतः अन्यः लोकत्रयेऽपि अप्रतिमप्रभावा तस्मात् प्रणम्य प्रणिधाय कायं प्रसादये त्वाम् अहमीशमीड्यं पितेव पुत्रस्य सखेव सख्युः प्रियः प्रियायार्हसि देव सोढुम् இது கீதையோட ஸ்லோகம். பிதாசி லோகஸ்ய சராச்சரஸ்ய त्वमस्य पूज्यश्च गुरुर्गरीयान् एवं स्वविषये अनुसंहितस्य सर्वविधबन्धुत्वस्य பகவானோட விஷயத்துல சேர்ந்து வரக்கூடிய எல்லா விதமான பந்துத்துவம் இருக்கோ சர்வ விஷயத்வேன எல்லா விஷயத்திலையும் அந்த பந்துத்துவம் இருக்கு. எந்தெந்த விஷயத்துல உண்டாடுதோ எந்தெந்த வேறு வேறு மாதிரி பந்துத்துவம் நமக்கு லோகத்துல தெரியப்படுத்துறதோ எல்லா விதமான பந்துத்துவமும் பகவான்ல இருக்கிறதாக அனுசந்தானம் பண்ணி அது நிருபாதிகத்துவம் லோகத்துல வரக்கூடிய பந்துத்துவம் எல்லாமே சோபாதிகம்னு சொல்லப்படுறது. ஒரு உபாதிய காரணத்தினால வந்தது. இது நமக்கு ஸ்வரூபத்துல ஏற்பட்ட சம்பந்தங்கள் கிடையாது. இதெல்லாம் கர்மம் பண்ணக்கூடிய உபாதினாலே அதோட பலம் அனுபவிக்கிறதுக்காக இந்த சரீரம் வந்திருக்கு நமக்கு. இந்த சரீர பிரயுக்தமான பந்துத்துவம் இங்க வருதெல்லாம் ஆத்ம பந்துத்துவம் கிடையாது. இது சரீர பிரயுக்தமான பந்தத்துவம். ஸ்வரூபத்திலே இவனுக்கு கூடிய பந்துத்துவம் பகவான் பக்கத்துல எல்லா விதமான பந்துத்துவம் இருக்கு. அது நிருபாதிகமானது அப்படின்னு சொல்றாரு இங்க. பிதாசி லோகஸ்ய லோகத்துக்கெல்லாம் நீதான் பிதா. இரண்ய கர்ப்பாதி ஜந்து ஜாதஸ்ய இரண்ய கர்ப்பனை ஆரம்பிச்சு சகல ஜகத்துக்கும் நீதான் பிதா இருக்கேன். இரண்ய கர்ப்ப ஆதி ஜந்து ஜாதஸ்ய அவனால ஆரம்பிச்சு சிருஷ்டி பண்ணப்பட்ட இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சகல ஜந்துகளுக்கும் நீதான் பிதா இருக்கே. பூஜ்யश्च பித்ருத்வ குருத்வாதிபிஹி சர்வ கர்ம ஆராத்தியத்வ ஸ்ருதேश्च சமாராத்தியः சர்வகர்ம ஆராத்தியத்துவம் பகவானுக்கு தான் இருக்கு. அதனால அகம்மி சர்வ யஜ்ஞானாம் போக்தாச்ச பிரபுரேவச்ச அப்படின்னு சொன்ன பகவான் போக்தா அப்படின்னா அவன் ஆராத்தியன் அப்படின்னு அர்த்தம். சர்வ கர்ம ஆராத்தியன் பகவான் தான். எல்லா கர்மாக்களையும் நாங்கள் ஆராதனை பண்றது பகவான் மேல தான் கடைசியில. அதனால அவன் சுதேஷா சமாராத்தியா பிதா அதனால பூஜ்யனா இருக்கான். ஆராதனை பண்றதுக்கு அவன் தான் அர்ஹனா இருக்கக்கூடியவன். கரியான் பிரம்மதா பிதா யுக்தமாக கரியான் இது சிரேஷ்டனானவன் அர்த்தம். கரியான்னா பிரம்மா சதுர்முக பிரம்மாவையும் சிருஷ்டி பண்றவன். நமக்கு எல்லாருக்குமே லோகத்துக்கு பிதா இருக்கான். கரியான் பூஜ்யதமஹா இது பாஷ்யோக்தம். பூஜ்யதமனானவன் அத்தியந்த பூஜ்யனானவன் அப்படின்னு மூணு லோகத்ரயே அப்படின்னு சொன்னா இங்கே சதுர்தச லோகங்கள் இருக்கு இந்த பிரம்மாண்டத்துல. மேலே 7 லோகங்கள் கீழே 7 லோகங்கள் எல்லாம் இருக்கு. லோகத்ரயம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பத்த முக்த நித்திய ரூப சேத்தன வர்க்கத்ரயேன்னு அர்த்தம். லோகத்துல இருக்கக்கூடிய 3 விதமான ஜந்துக்கள் 3 விதமான இந்த 2 எல்லா லோகத்திலையும் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் எல்லாம் பத்த முக்த நித்திய ரூபம் ரூப சேத்தன வர்க்கத்ரயே லோகத்ரயே அப்படின்னு சொல்லிச்சு. अपि अप्रतिम प्रभाव यद्वा लोकत्रय शब्देन सर्वलोकवर्तिनां लक्षण எல்லா லோகத்திலையும் இருக்கக்கூடிய ஜந்துக்கள்னு கூட லாட்சணிகமாக இங்கே சொல்லலாம். பிரபாவத்தः அப்பிரதிமத்வஸ்ய கண்டோக்தத்வாத் நல்ல அவனுடைய பிரபாவம் கூட அப்பிரதிமத்துவம் அப்படின்னா அப்பிரதிமனானவன். பிரதிமன்னா அவனுக்கு சமனானவன் யாருமே இல்லை. இத்தனைன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பகவான் அது நத்வத் சமோஸ்தி இத்தியாதிக்கம் மிக காருண்யாதிஷு யோஜிதம். நத்வத் சமஹா அஸ்தி அபியதிகா குதஹ அந்யஹ உனக்கு சமனானவாள் இல்லை அதிகமானவாள்னு சொல்ல வேண்டியதே இல்லை யாருமே இல்லை அப்படின்னு. இதெல்லாம் அவனோட குணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அவனுடைய அசாதாரணமான காருண்யம் என்ன சௌலபியம் என்ன வாத்சல்யம் என்ன முதலாத குணங்கள்ல பகவானுக்கு சமானமாக வேற யாருமே கிடையாது அப்படின்னு இங்கே அனுசந்தானம் பண்றது. அதனால தஸ்மாத் தவைவ சர்வபவித பந்துத்வாத்
தஸ்மாத் ಅಂದ್ರೆ அந்த காரணத்தினாலே. எந்த காரணத்தினாலேன்னா எல்லா விதமான பந்துவும் நீயா இருக்கேன்னு கூடிய காரணத்தினாலே. பிரபாவத்தா காருண்யாதி குணைஷ்ச சர்வாதிகத்வாத்து, காருண்யமே முதலாத குணங்கள்னாலையும், இதே பிரம்ம சப்தத்துக்கே அந்த மாதிரி அர்த்தம். ஸ்வரூபத்தா குணத்தா பிருகத்வம் அப்படின்னு. அவனுடைய பிரபாவமும் அத்தியதிகமானது. அவனுக்கு சமானாள் கிடையாது, அதிகாலம் கிடையாது. குணங்கள்லையும் அதே மாதிரி அவனுக்கு காருண்யாதி குணேஷ்ச துவத் விஷய விஷய அபராதஸ்ய. அது இங்கே வந்து இப்போ அனுஷ்டானம் பண்றாரு. நான் நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு கூடிய நாங்கள் எப்படி அனுசந்தானம் பண்ணும் அப்படின்னா, நீ வந்து உன்னோட பிரபாவத்திலையும் குணங்கள்னாலையும் அப்பிரதிமனாயிருக்கே. நீ சமாதிக ராகித்யம் இருக்கு உனக்கு. நான் எப்படி இருக்கேன் அப்படின்னா, துவத் விஷய அபராதஸ்ய, உன்ன வித உன்ன உன்னோட விஷயத்துல அபராதம் பண்ணிருக்கக்கூடிய பித்ராதி சர்வ விஷய அபராத ரூபத்வாது. உனக்கு அபராதம் பண்ணா, இது சொல்றாரு இங்கே. இங்கே நாங்கள் வந்து அபராத க்ஷமாபணம் பண்ணுச்சே, பகவான் யாரையோ ஒத்தாள் பந்துக்கள் இருக்கா, அவா விஷயத்துல ஒரு அபராதம் பண்றோம். அந்த பந்துத்துவ பிரயத்னமான ஒரு அபராதம் பண்றோம், அவளை போய் க்ஷமை கேட்கலாம். பகவான் எல்லா விதமான பந்தும் அப்படி என்ன சொன்னா, எல்லா விஷயமான பகவானோட ஒரு அபராதம் பண்ண எல்லா விதமான அபராதமும் பண்ண மாதிரி ஆறுதுங்க. ஏன்னா அவன் சர்வவித பந்துவா இருக்கான். ஒரு மாதா கிட்ட என்ன அபராதம் உண்டாருதோ, பிதா கிட்டாவோ, குரு கிட்டாவோ, இல்ல பந்து கிட்டாவோ, அவ பத்தி நமக்கு அவ விஷயத்துல உண்டாகக்கூடிய அபராதங்கள் எது இருக்கோ, பகவான்ல அபராதம் உண்டாச்சுன்னா எத்தனை எல்லா விதமான அபராதமும் பண்ண மாதிரி ஆறுது இங்கே. அப்படி என்ன சொல்றாரு, பித்ராதி சர்வ விஷய அபராத ரூபத்வாது துவத் விஷய அபராதஸ்ய பித்ராதி சர்வ விஷய அபராத ரூபத்வாத். பிதாவே முதலான எல்லாருடைய விஷயத்திலையும் நாங்கள் அபராதம் பண்ண மாதிரி ஆடுறது. ஒன்னு விஷயத்துல சர்வ விஷய அபராதானாம் துவத் ஆக்ஞாதி லங்கன ரூபத்வேன துவத் அபராதத்வாச்ச இது பாவஹா. அதே மாதிரி எல்லா விஷயத்துல பண்ணக்கூடிய அபராதங்களும் கூட பகவானோட ஆக்ஞையே மீறுறது, அதிலங்கனம் பண்ணக்கூடியது, அதனாலதான் உண்டாருது. அவனோட அதனாலே அவனால அபராதம் பண்ண மாதிரி ஆறுது. என்ன ஸ்ருதி சொல்றது, மாத்திருதேவோ பவா பித்திருதேவோ பவா ஆச்சாரிய தேவோ பவா முதலான்னு சொல்றது. மாத்திருதேவோ பவான்னு மாதா பக்கத்துல நாங்களும் அப்படி பண்ணலன்னா அபராதமாச்சு. பித்திருதேவோ பவா அதுவும் அபராதமாச்சு. இதெல்லாம் யாரோட, யார் சொல்றது இதெல்லாம்? மாத்திருதேவோ பவா இதெல்லாம் ஸ்ருதி எல்லாம் பகவானோட ஆக்ஞை. இந்த வாக்கியங்கள்ல இந்த ஆக்ஞையில எது ஒரு ஆக்ஞையை நாங்கள் உல்லங்கனம் பண்ணாலும் பகவான் பக்கத்துல அபராதம் பண்ண மாதிரி ஆறுது. மாததேவோ பவான்னு கூடிய வாக்கியமும் பகவானுடைய ஆக்ஞை. பித்திருதேவ பவா பகவானுடைய ஆக்ஞை. ஆச்சாரிய தேவோ பவான்றதும் பகவானுடைய ஆக்ஞை. மாதா பக்கத்துல ஒரு நாங்கள் அபராதம் பண்ணா இங்கே மாதா பக்கத்துல மாத்திரமே ஆடலாம், குரு பக்கத்துல மாத்திரம் ஆடலாம். ஆனா இது எல்லாமே பகவானுடைய ஆக்ஞையா இருக்கிறதுனாலே எல்லாமே பகவானுடைய ஆக்ஞையை உல்லங்கனம் பண்ண மாதிரி ஆறுது இது. இதனால எந்த அவனுடைய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட எந்த விதியை நாங்கள் உல்லங்கனை பண்ணாலும் பகவான் பக்கத்திலேயே அபராதமாறுது இதெல்லாம். அதனால துவதாக்ஞாதிலங்கன ரூபத்வேன சர்வ விஷய அபராதானாம் துவதாக்ஞாதிலங்கன ரூபத்வேன எல்லா விதமான அபராதமும் உன்னோட ஆக்ஞையே மீறின அபராதம் பண்ண மாதிரி ஆறுதுனால துவதபராதத்வாச்சா உன்ன விஷயத்துல அபராதம் பண்ண மாதிரி ஆயிடுறது. அதனால நீ பிரணம்யா பிரணம்யா நமு பிரஹ்வீபாவேன்னு தாத்து இல்லை, நமு பிரஹ்வீபாவே ரொம்ப நிகிருஷ்டமான ஒரு அனுசந்தானம் பண்றது, தாழ்ந்து இருக்கக்கூடியது. பிரணம்யா இத்தியாதிக்கம் பிரபத்யா இத்தியஸ்ய விவரணம். சரணம் பிரபத்யே அப்படின்னு சொன்னாலே அந்த பிரபத்யே கூடிய விவரணம் இது. பிரணம்யா அப்படி தஸ்மாத் பிரணம்ய பிரணிதாய காயம் அப்படின்றது. பிரகிருஷ்ட பிரஹ்வீபாவச்சாத்திர பிரகரணாத் பிரபத்தி ரூபா. இதமான ஒரு பிரஹ்வீபாவம்ன்றது இருக்கே, ரொம்ப நான் ரொம்ப தாழ்ந்தவன் சேஷபூதன் அப்படின்றது கூடிய அநிகிருஷ்டனானவன் இந்த கூடிய அனுசந்தானம் எல்லாம் இருக்கே. இந்த பிரகரணம் பிரபத்தி பிரகரணம், அதனால இது பிரபத்தியே சொல்லப்படுறது. இதனால சச்ச பூர்வகத ஏவ பல விசேஷ பிரார்த்தனார்த்தம் அனுமதியதே. முதலே பண்ணப்பட்டது
பிரபத்தியேன்னு சொல்லிவிட்டாளே முதலியே. இங்க மறுபடியும் பிரணம்யான்னு சொல்றது, இது வந்து மறுபடியும் அதை சொல்றாரு இங்க. இது அனூத்தியத்தை அப்படின்னா அனுவாதம் அர்த்தம். அனூத்தியத்தை ரீஸ்டேட்மெண்ட். இந்த பல விசேஷ பிரார்த்தனார்த்தம், விசேஷமான பலத்தை நாங்கள் பிரார்த்தனை பண்றதாக அந்த பிரயோஜனத்துக்காக இங்கே மறுபடியும் சொல்லப்படுறது. காய பிரணிதானம் அத்திர. காயம் சரீரம்னு அர்த்தம். சரீர பிரணிதாயம் சர்வரக்ஷணார்த்த வியாபாராந்தர நிவர்த்தி வியஞ்சக மாத்திரம். தன்னோட ரட்சணை பண்றதுக்காக தன்னோட வியாபாரத்தை எல்லாம் நிவர்த்தனம் பண்றது, அதை தெரிப்படுத்துறது. பிரணிதாய காயம் அப்படின்னா காயம் சரீரத்தை நான் ஒரு சமர்ப்பணம் பண்றேன், ரொம்ப பிரஹ்வீபாவத்தோட, ரொம்ப நிகிருஷ்டமானது அந்த கூடிய திருஷ்டினாலே. அப்படின்னா என்னோட ரட்சணைக்கு நான் எதுவுமே பண்ண முடியாது, பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றது. எல்லா விதமான வியாபாரத்தையும் ஸ்வரக்ஷணார்த்த ஸ்வவியாபார அந்தர நிவத்தி அப்படின்னா இதான் பிரபத்தின்னு சொல்றது. அதுதான். ஆனா பிரபத்தி பண்ணி யாருதும் நாங்கள் இது பண்ண வேண்டியதில்லை. பிரபத்திக்கு முதலே இல்லை. பிரபத்திய முதலே நம்ம ரட்சணையே இன்னும் உண்டா இல்லை, அதனால ஏற்படலை. பிரபத்திக்கு முதல்ல நம்ம ரட்சணைக்காக எல்லா வியாபாரத்தையும் நான் தியாகம் பண்றேன் அப்படின்னா பிரபத்தியும் பண்ண முடியாது, பக்தி யோகமும் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. பிரபத்தி பண்ணி யாருதும் இந்த அனுசந்தானம் இருக்கணும். ஏன்னா அப்போ நாங்கள் ரக்ஷாபாரத்தை எல்லாம் பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணியாச்சு. அதை நிश्चिंतையா இருக்க வேண்டியது. மா சுச்சஹான்னு சொல்லுச்சு. அதுதான் அர்த்தம். அதில் மா சுச்சஹா அப்படின்னு சோகம் பட வேண்டியதில்லை. அப்படின்னா எனக்கு மோட்சத்துக்காக உபாயம் பண்ணலையே என்ற விஷயத்துல சோகம் பண்ண வேண்டியதில்லை. என்னோட ரட்சணைக்கு எதுவுமே பண்ணலையே, இன்னொரு ஜென்மா வந்தா என்ன பண்றது அப்படின்னு கூடிய விஷயத்துல ரக்ஷாபாரத்தை பூர்ணமாக சமர்ப்பணம் பண்ணியானாலே அந்த விஷயத்துல எந்த சோகமும் இருக்கக்கூடாது. நமக்கு சோகம் பண்றது மாசுச்சா. சோகம் வந்தே வருது எல்லாருக்குமே. சுகம் துக்கங்கள் வந்துட்டே இருக்கிறது பிரதி நாளும். ஆனா மாசுச்சஹான்னு சொன்ன சோகப்பட வேண்டாம்னா எப்படி பண்ண முடியும்? சோகம் வந்தே வருதே எல்லாருக்குமே, பிரபன்னாளுக்கும் வருதே. அப்படின்னா மோட்சத்துக்காக உபாயம் அனுஷ்டானம் பண்ணலையே, இன்னொரு ஜென்மா வந்துடுறதே, அந்த விஷயத்துல நீ சோகம் பட வேண்டாம் அப்படின்னு அங்கே அர்த்தம். ரக்ஷாபாரத்தை எல்லாம் சமர்ப்பணம் பண்ணி அர்த்தம். அந்த வஸ்து எது நாங்கள் சமர்ப்பணம் பண்ணிருக்கோமோ அந்த வஸ்துவோட ரட்சணை விஷயத்துல வேற எதுவும் பண்ண வேண்டியதில்லை. நாங்கள் ஏதாவது பண்ணணும்னு பிரவர்த்தனை பண்ணா அப்போ சமர்ப்பணம் பண்ணது போயாயிடும். ஏன்னா ஒரு பதார்த்தத்தை ஒருத்தாளுக்கு கொடுத்து விட்டு நீ இதை சேஃபா வச்சுட்டு இருப்பா, நான் வரவேற்போம் அப்படின்னு சொன்னா அது அப்புறம் நாங்கள் அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண வேண்டியது பண்ணக்கூடாது. அப்படி ஏதாவது பண்ணா அப்போ விசுவாசம் இல்லைன்னு தெரியுது. நாங்கள் யாருக்கு கொடுத்திருக்கோமோ ரட்சணை பண்றதுக்கு அந்த பதார்த்தம், அதை ரட்சணை பண்றதுக்கு நாங்களும் பிரயத்னப்படுத்திட்டு இருந்தா அந்த யார் ரட்சணைக்காக கொடுத்திருக்கோமோ அவ விஷயத்துல இல்லை அவளுக்கு சாமர்த்தியம் கிடையாது, இல்லை அவ விஷயத்துல நமக்கு விசுவாசம் கிடையாது. இந்த மாதிரி தான் அர்த்தம் வருது. பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணப்போ சர்வவிதமான சாமர்த்தியம் இருக்கு, சர்வவிதமான ரட்சணையும் பண்றான். நம்மாலே நாங்கள் ரட்சணை பண்ணக்கூடிய சாமர்த்தியம் நம்மளுக்கு கிடையாது. இதெல்லாம் தெரிஞ்சு விசுவாசத்தோட சமர்ப்பணம் பண்ணப்போ நம்ம விஷயத்துல எங்களோட ரட்சணை பண்றதுக்கு வேற வியாபாரம் எதுவுமே பண்ணக்கூடாது. அதை இங்கே காமிக்கிறது. பிரணம்ய பிரசாதையே பிரபதன ரூபம் பிரசாதனம் அனுதிஷ்டாமி அனுஷ்டானம் பண்றேன் அப்படின்னு அர்த்தம். பிரபதன ரூபமான உன்னுடைய பிரசாதனத்தை அனுஷ்டானம் பண்றேன். பிரணம்ய பிரசாதையே அப்படின்னு அர்த்தம். பகவானோட பிரசாதனம் தான் கடைசியில நமக்கு உபாயமாறுது. பக்திவத் பிரபத்திரப்பி பிரசாதன விசேஷா. பக்தினாலே எப்படி நாங்கள் பகவானோட பிரசாதனத்தை நாங்கள் பிரார்த்தனை பண்ணி அதை அடையிறோமோ அவனோட பிரசாதனத்தினால்தான் அவனோட பிரீத்தினால்தான் நமக்கு பலமே கிடைக்கிறது. அவன் பிரீத்தனானதான் கிடைக்கிறது. எமே வைஷபுனத்தே தேன லப்யா அப்படின்னு சொன்னப்போ யார பகவான் தானாக வரணும் பண்ணணும். அதனால அதில் சொல்லச்சே நாயமாத்மா பிரவச்சனேன லப்யா ந மேதையா ந பகுனா ஸ்ருதேன யமேவ ஏஷ விருணுத்தே தேன லப்யா தஸ்மை தஸ்மை சா ஆத்மா விருணுத்தே தனும் சுவாம் அப்படின்னு சொன்ன அந்த ஸ்ருதி என்ன சொல்றது அப்படின்னா, யாரு பகவானை நாங்கள் பக்தியோகமோ பிரபத்தியோ எதுவே பண்ணாலும் கூட
பகவான் வந்து சூஸ் பண்றான். இவனுக்கு நான் கொடுக்குறேன் பலம், இவனுக்கு கொடுக்குறேன், இவனுக்கு கொடுக்குறேன். அவன் சூஸ் பண்றவருக்கும் பலம் கிடைக்காது நமக்கு. அவன் யாரை சூஸ் பண்றான் அப்படின்னா, யாரு யாரு விஷயத்துல பகவானுக்கு பிரீத்தி இருக்கோ அவளை மட்டுமே சூஸ் பண்றான். யார் விஷயத்துல பிரீத்தி இருக்கு, இதெல்லாம் பாஷ்யக்காரர் விஸ்தாரமாக பாஷ்யத்துல விவரிக்கிறார். பிரச்சனை எல்லாம் போட்டு பகவானே யாரை வரணும் பண்றான், பகவான் யாரை சூஸ் பண்றான் அப்படின்னா, நமக்கு 10 பேர் இருந்தான்னா யாரை சூஸ் பண்றோம், நமக்கு யார் ரொம்ப இஷ்டமா இருக்காளோ அவளையே சூஸ் பண்றோம். பகவான் வந்து யாரு தனக்கு ரொம்ப பிரீத்தியோ, யார் விஷயத்துல பிரீத்தி இருக்கோ அவளை சூஸ் பண்றான். யார் விஷயத்துல பிரீத்தி இருக்கு, யாருக்கு பகவானோட விஷயத்துல பிரீத்தி இருக்கோ அவள விஷயத்துல பகவானுக்கும் பிரீத்தி இருக்கு. அதனால நான் அகம் சச்ச மம பிரியா பிரியோ ஹி ஞானினோத்தியர்த்தம் அகம் சச்ச மம பிரியா அப்படின்னு அந்த ஞானி தான் இவனுக்கு பிரியனாராம். ஏன்னா அந்த ஞானிக்கு பகவானோட விஷயத்துல ரொம்ப பிரீத்தி. அதனால அவனோட விஷயத்துல இவனுக்கு பிரீத்தி இருக்கு. அதனால இதுல அந்த பக்தி எப்படி சொல்றோமோ அதே மாதிரி பிரபத்தியும் பிரசாதன விசேஷம். நம்ம பிரபத்தினால பகவானுக்கு ஒரு பிரீத்தி உண்டானும் நம்ம விஷயத்துல. அந்த மாதிரி நாங்கள் பண்ணா எல்லா அங்கங்களோட அனுசந்தானம் பண்ணி விசுவாசத்தோட ஆக்கிஞ்சன்யத்தோட சமர்ப்பணம் பண்ணா பகவான் வந்து அதை ஸ்வீகரிக்காம விட மாட்டான். அதனால அதோட பிரசாதன விசேஷமே அங்கே நமக்கு கடைசியில உபாயம்னு சொல்லப்படுறது. பிரபத்தியே உபாயம் இல்லை, பிரபத்தியே உபாயம் கிடையாது. பிரபத்தினாலே பிரீத்தனான பகவான் தான் உபாயம். அவரோட பிரீத்தியே கடைசியில காரணமாறுது. அதனாலே பிரபத்தியும் ஒரு பிரசாதன விசேஷம். அவனுடைய விசேஷ பிரீத்தி அதுதான் பிரபத்தி கடைசியில. பக்தியும் அதே மாதிரி தான். இந்த மாதிரி பதிஷ்ட விகாத அனிஷ்ட பிராப்தி, இஷ்ட விகாத அனிஷ்ட பிராப்தி हेतुभूत मत्कृत अपराध जनित अप्रीति रूप कालुष्य रहितम करोमि इत्यर्थः. மதிஷ்ட அப்படின்னா பிரசாதையே அப்படின்னு சொல்லப்ப பிரசாதையே துவாம் அப்படின்னு சொல்லச்சே மதிஷ்ட மதிஷ்ட விகாத்தா என்னோட இஷ்டங்களை எல்லாம் வரல எனக்கு. அப்புறம் அனிஷ்ட பிராப்தி அனிஷ்டத்தை உண்டாருது, அதுக்கு காரணமானது ஹேதுபூதா மத்கிருதா. மத்கிருதா நானே பண்ணது, வேற யாரோ பண்ணதில்லை. இதெல்லாம் எனக்கு எது இஷ்டமா இருக்கோ அது எனக்கு கிடைக்கல, எனக்கு எது அனிஷ்டமோ அது கிடைச்சிருக்கு. சிக்ஷையே அனுபவிச்சுட்டு இருக்கோம், துக்கமே இருக்கு, துக்கத்திலேயே இருக்கும். எது எது சுகங்கள் எது எது இஷ்டமா அந்த வேணுமோ அதெல்லாம் எனக்கு கிடைக்கல. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா மத் கிருத அப்படின்னாரு. மத் கிருத அபராத ஜனிதா. நானே பண்ண அபராதங்கள், வேற யாரோ பண்ண அபராதத்துக்கு எனக்கு பாவம் வராது. அதனால நான் பண்ண காரியங்கள் அதனாலேயே என்னுடைய அபராதத்தினாலேயே சாஸ்திரோல்லங்கனாலேயே எனக்கு வந்து இருக்கக்கூடியது மத்கிருத அபராத ஜனிதா அப்ரீதி ரூபா. பகவானோட அப்ரீத்தி எது இருக்கோ அதனோட அவனுடைய கோபத்துக்கு காரணமானது காலுஷ்யம். அதனால அவனுக்கு நம்ம விஷயத்துல கோபம் வந்திருக்கு, அது இல்லாத மாதிரி பண்றேன். ரஹிதம் கரோமி, அது இல்லாத மாதிரி நான் பண்ணிட்டு இருக்கேன். பிரணம்ய பிரசாதையே உன்னை உன்னை நான் என்ன விஷயத்துல பிரீத்தி உண்டாற மாதிரி பண்றேன். என்ன விஷயத்துல உனக்கு பிரீத்தி உண்டானும். அது எப்படி உண்டானும் அப்படின்னா என்ன விஷயத்துல இருக்கக்கூடிய கோபம் எல்லாம் போகிற மாதிரி ஆகணும், கோபமே இருக்கக்கூடாது. அந்த கோபம் எதனால வருது, அந்த அப்ரீத்தி அப்படின்னா அவனுடைய சாஸ்திரத்தை ஆக்ஞையை உல்லங்கனம் பண்ணதுனாலே வருது. அபராதம்னு சொல்லப்படுறது. அந்த அபராதம் நான் பண்ணியிருக்கேன், அதனால எனக்கு இஷ்ட பிராப்தி இல்லை, அனிஷ்ட பிராப்தி ஆயிருக்கு. இதுக்கு காரணமான அபராதங்கள் எல்லாம் இதெல்லாம் இருக்கோ அதனால உண்டான அப்ரீத்தி எது இருக்கோ அது இல்லாத மாதிரி நான் பண்றேன் அப்படின்னு பிரசாதையே அப்படின்னு சொல்றார். துவாம் ஸ்வதா சர்வபூதானாம் சுஹൃதம் மத் அபராதாத் கலுஷித புத்திம். என்னோட அபராதங்கள்னாலே உனக்கு கோபம் உண்டாயிருக்கு. அது அதே மாதிரி எல்லா பிராணிகளுக்கும் நீ சகஜமான சுகிருத்தாயிருக்கே, ரொம்ப பிரியமான ஸ்நேகிதனாயிருக்கே, சமானமான மனசு உள்ளவன் சுகிருத் அப்படின்னு. நல்ல விஷயம், நல்ல மனசு உள்ளவன். ஒரு விஷயத்துல ஒரு ஒரு சேத்தனனை பத்தி இன்னொரு சேத்தனனுக்கு நல்ல மனசு இருந்தது அவனை சுகிருத் அப்படின்னு சொல்றோம். நல்ல மனசு. அதனால என்ன விஷயத்துல எல்லா பிராணிகள விஷயத்திலையும் உனக்கு
ரொம்ப பிரீத்தி தான் இருக்கு உனக்கு, சுஹிருத்தா இருக்க நீ, எல்லார் விஷயத்திலையும் சுஹிருத்தா இருக்க நீ, சுஹிருதம் சர்வபூதானாம் அப்படின்னு சொன்ன மாதிரி. ஆனா என்ன விஷயத்துல என்னோட அபராதத்தினால உனக்கு கோபம் உண்டா இருக்கு இப்போ. அதனால அந்த அப்படி இருக்கக்கூடிய ஒண்ணு நான் உன்ன விஷயத்துல பிரீத்தியை உண்டாக்குறேன். அகம் அகிஞ்சனஹா அனன்யகதிஹி. உனக்கு துவத் பத்னியா தத்தவரஹா, இது ரொம்ப முக்கியம். இது தாயாரோட புருஷகாரம் பண்ணியாச்சு. நான் தியக்த त्वदितर साध्य साधनश्च अहम அப்படின்னுச்சு எல்லாம் அனுசந்தானம் பண்ணோம். பிரசாதையே துவாம் அகம், துவாம் அகம். துவாம் அப்படின்னா சர்வபூத எல்லா ஜந்துக்களுக்கும் சுகிருத்தா இருக்கிறவன். என்னோட அபராதத்தினாலே கோவப்பட்டவன், கோபமா இருக்கு, என்ன விஷயத்துல கோபம் உண்டா இருக்கவனுக்கு சிக்ஷை பண்ணணும் என்ற மாதிரி புத்தி வந்திருக்கவனுக்கு, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒன்னு பக்கத்துல நானு இப்போ வேற எந்த பிரயோஜனம், எந்த எனக்கு வேற உபாயமே கிடையாதுன்னு இருக்கேன். அக்கிஞ்சனா இருக்கேன். அனன்ய கதிஹி, வேற உபாயம் கிடையாது. துவத் பத்னியா தத்தவரஹா, உன்னோட பிரிய பாரியான மகாலட்சுமி எனக்கு வரத்தை கொடுத்தாச்சு. அவள் நான் புருஷகாரம் பண்ணிவிட்டேன் தாயார் பக்கத்துல. அப்படி இருக்கக்கூடிய நான் அதனாலதான் தைரியமா வந்து உன்னோட முன்னாடி நின்றுட்டு நான் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன். இல்லைன்னா அந்த தைரியமே இருக்காது எனக்கு. இவ்வளவு அபராதம் பண்ணிருக்கேன் நான். தியக்தா துவதித்தர சாத்திய சாதனச்சா, வேற எல்லா விதமான ஒன்னை தவிர வேற எந்த சாத்தியமும் சாதனமும் கிடையாது எனக்கு. எல்லாம் தியாகம் பண்ணியாச்சு. அதனால வேற எந்த உபாயமும் கிடையாது, வேற எந்த பலமும் கிடையாது. உபாயாந்தரம் பிரயோஜனாந்தரம் தியாகம். வேற எந்த பிரயோஜனமும் இல்லை, உபாயமும் கிடையாது. நீதான் உபாயம், நீதான் பலம். அந்த மாதிரி நிச்சயமாக இருக்கக்கூடிய நான் ஈஷம் சாபராத நிகிரகாதி சமர்த்தம். எல்லாம் அபராதம் பண்ணவாளே நிகிரகம் பண்றதுக்கு உனக்கு சாமர்த்தியம் இருக்கு. ஈஸ்வரன் ஆயிருக்கு, எல்லாரையும் ஆடுற நீ. அதனால உன்னோட ஆக்ஞை தான் இங்கே எல்லாருமே எல்லாருமே அனுவர்த்திக்கிறது. அதனால சாபராதாள், அபராதம் யார் பண்ணியிருக்காளோ அவளே நிகிரக நிகிரகாதி சமர்த்தம், நிகிரகம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் இருக்கு உனக்கு. அதனால உன்ன பக்கத்துல அபராதம் பண்ணி தப்பிக்க முடியாது யாருமே. அந்த மாதிரி சர்வேஸ்வரனா இருக்கே நீ. ஈட்யம், அதே அதே காரணத்துல க்ஷமாதிபிஹி ஸ்துத்யம், உனக்கு க்ஷமே முதலான குணங்கள் எல்லாம் இருக்கு. உன்னைதான் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டியது எல்லாருமே. நதஸ்யேஷே கஷ்டன தஸ்ய நாம மஹத்யஷஹா இது ஸ்ருத்யுக்தமனேன பதத்வேன தர்சிதம். ஈஷமீட்யம்ன்றதுனால மகாநாராயண உபனிஷத் சொல்றது, நதஸ்ய ஈஷே கஷ்டனா, அவனுக்கு ஒரு ஈஸ்வரன் இல்லை, அவனுக்கு ஒரு ஈஸ்வரன் கிடையாது. நதஸ்ய கஷ்டன ஈஷே, அவனை ஆள்றவா யாருமே கிடையாது. தஸ்ய நாம மகத்தி யசா, க்ஷமே முதலான குணங்கள்னாலே அவனுக்கு யசஸ் அப்படின்னு பேரு. அவனை யசஸ் எதனால வந்திருக்குன்னா அவனை அசாதாரணமான சௌலபியத்தினாலே, அவனுடைய வாத்சல்யமே சௌலபியமோ க்ஷமே முதலான குணங்கள்னாலே அவனுக்கு மகத்தி யசஸ் அப்படின்னு பேர் வந்திருக்கு. தஸ்ய நாம, ஸ்ருதி சொல்றது பகவானுக்கு யசஸ் அப்படின்னு பேர். அந்த யசஸ்ன்னு கூடிய பகவானை நமக்கு கொடுத்ததுனால யசோதா அப்படின்னு அவளுக்கு பேர் வந்துதான். யசஹா ததாதி இது யசோதா அப்படின்னுட்டு அந்த மகத் யசஸ் அப்படின்னு பகவான் ஸ்லோகம் பண்றதே உபனிஷத்து. மகத் யசஹா, அந்த மாதிரி இருக்கக்கூடியவன் நீ. குணம் உன்னுடைய குணங்களினால நீ யசஸ் உள்ளவன். இந்த மாதிரி இந்த ஸ்ருதியை வந்து ஈஷம் ஈட்யம் அப்படின்றது நமக்கு காமிக்கிறது. க்ஷுத்ரோபி ஜந்து சம்பந்த விசேஷாத் அபராதம் சஹதே கிம் புனः त्वम् इत्यभिप्रायेण புத்திராதிதிருஷ்டாந்தः பித்ராதிதிருஷ்டாந்தः. ரொம்ப நீச்சனான ஒரு ஜந்து இருந்தாலும் கூட ஒரு சம்பந்த விசேஷம் இருந்ததுன்னா சம்பந்தத்தினாலே ஒரு பாந்தவியம் ஏதோ கிடைக்கிறது. ஐயோ பரவாயில்லை, எத்தனையோ அபராதம் பண்ணியிருக்கான், ஆனா இவன் எனக்கு சம்பந்திச்சவன், அவனை க்ஷமிச்சு விடலாம் அப்படின்னு புத்தி வருது லோக்கத்துல பார்க்கிறோமே. அதனால பித்ராதியோட எல்லாம் பிதாவோ மாதாவோ யாரே இருந்தாலும் கூட இந்த சம்பந்தத்தினாலேயோ எங்களோட என்னோட பிள்ளை அவனை பரவாயில்ல அபராதம் பண்ணியிருந்தாலும் க்ஷமிக்கிறேன் எப்படின்னு சொல்றது. ஒரு பிரியமான பந்து அப்படியே அவர் விஷயத்துல அவா விஷயத்துல நமக்கு இந்த மாதிரி பாவனைகள் எல்லாம் வருது. அதனால அந்த அவா எல்லாமே சோபாதிகமான பந்துத்துவம்.
அவளுக்கு எதுவுமே சாமர்த்தியம் இருக்காம இருக்கலாம், எதுவுமே எல்லாமே இருக்கலாம். க்ஷுத்ரனான ஒரு ஜந்துவா இருந்தாலும் ஒரு சம்பந்த விசேஷத்தினாலேயே அபராதத்தை சகிக்கிறது லோகத்துல கண்டு வருது. நாங்கள் பண்ண தப்புகள் எல்லாம் சகிக்கிறது லோகத்துல சம்பந்த விசேஷத்தினாலேயே. அந்த சம்பந்தம்ன்றது அப்படி இருக்கு. கீதையில சொல்றது அசம்பந்த சாமியம். அசம்பந்த சாமியம் உத்கிருஷ்டமான ஒரு ஞான யோகிய நிலை. அது அசம்பந்த சாமியம் அப்படின்னு சொல்லப்படுறது. எல்லா விஷயத்திலையும் நமக்கு சம்பந்தம் இல்லைன்னு நினைக்கணும் அப்படின்னு சொல்றது கீதை. நம்ம கிருஷ்ணர் உபதேசம் பண்ணச்சே மற்றவாழை யாரோ ஒரு அவாவோட அவ ஆத்துல ஏதோ ஒரு மரணம் ஆறுது, புத்திராதிகளுக்கோ யாருக்கோ, நமக்கு அதனால ஒரு துக்கமும் வராது. அந்த மாதிரி நம்ம ஆத்துல ஆனாலும் நாங்கள் இருக்க வேண்டியது அப்படின்னு சொல்றாரு பாஷிக்காரர். அதனால அது அசம்பந்த சாமியம். இந்த சம்பந்தம்ன்றது அப்படி பண்றது லோகத்துல ஜனங்களுக்கு. சம்பந்தம் விசேஷம் இருந்துடுத்துன்னா ஏதோ ஒரு விதமான பாவனை அது வந்துடுறது. அபராதங்களை எல்லாம் சகிக்கிறோம் அதனால. ஆனா இது ஏதோ ஒரு க்ஷுத்ரமான ஜந்துவும் இந்த லோகத்துல சாமானியமானவாளும் இந்த மாதிரி சம்பந்த விசேஷத்தினால அபராதங்கள் எல்லாம் சகிக்கிறா. அப்படி இருக்குச்சே கிம் புனஹா துவம் சர்வவிதமான பந்துவான விஷயத்துல சொல்ல வேண்டியது இருக்கா? எல்லா விதமான பாந்தவியமும் உள்ள நீ அபராதத்தை சகிக்காம இருக்க முடியுமா நீ? அதனால பித்ராதி திருஷ்டாந்த பிதேவ புத்திரஸ்ய சகேவ சர்க்கியுஹு இதெல்லாம் அது சொல்றது. ஒரு புத்திர விஷயத்துல பிதா எப்படி எல்லாம் சகிக்கிறானோ, ஒரு சகா விஷயத்துல எப்படியோ அந்த மாதிரி உனக்கு ரொம்ப பிரியனான என்னோட விஷயத்துல நீ சகிக்கணும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு பாஷ்யக்காரர் விசேஷமான வியாக்கியானம் பண்றா. பிதேவ புத்திரஸ்ய சகேவ சத்யுஹு பிரிய பிரியாய இய அர்ஹசின்னு சே. பிதேவ புத்திரஸ்ய சகேவ சத்யுஹுக்கு சம்பந்தத்தினாலே வந்தது. பிரியாயான்றது சம்பந்தத்தினாலே வந்தது இல்லை. நான் உனக்கு ரொம்ப பிரியனான விஷயம்னாலே பிரியனான நீ என்ன விஷயத்துல பண்ணணும் அப்படின்றது இது வேத விதமான அர்த்தம் பண்ணார் வியாக்கியானத்துல. பிரியாயா மத் பிரீத்தி விஷயாத்வம் தத் பிரீத்தி விஷயாய மஹ்யம் அப்படின்னா. அதனால இது லோகத்திலே ஒரு பிரியனானவனுக்கு பிரிய பண்றதோ இல்லை பிரியன் தன்னோட பிரிய தமையக்கு பண்ற மாதிரி அந்த மாதிரின்னு அர்த்தம் பண்ணல. பிதா புத்திர சம்பந்தம் சகா சகேவ சக்கியோ அந்த சம்பந்தத்தினாலே ரெண்டு சம்பந்தம் சொல்லி இங்கே பகவான் விஷயத்திலையும் நம்ம விஷயத்திலையும் உனக்கு பிரீத்திக்கு விஷயமா இருக்கேன் நான். என்னோட மத் பிரீத்தி விஷயம் துவம் என்னோட விஷயத்துல உனக்கு பிரீத்தி இருக்கு. அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணனுக்கும் ஆகக்கூடிய சம்வாதத்துல பகவானுக்கும் ஒரு சேத்தனனுக்கும் இந்த மாதிரி பகவானுக்கு சுகிருதம் சர்வபூதானாம் சுவாபாவிகமான சுகிருத்துவம் எல்லார் விஷயத்திலையும் அவனுக்கு நல்ல மனசுதான் இருக்கு. ஆனா அவனோட ஆக்ஞையை உல்லங்கனம் பண்ண அவன் ஈஸ்வரனானால அவளுக்கு சிக்ஷை கொடுக்கணும். அதனால அவனுக்கு கோபம் உண்டாருது. நாங்கள் அவனை பிரார்த்தனை பண்ணா க்ஷமாப்பணை பண்ண அபராத க்ஷமாப்பணை பிரார்த்திச்சா க்ஷமிச்சு விடுறான். ஏன்னா அவனுக்கு குணங்கள் எல்லாம் இருக்கு, க்ஷமாதி குணங்கள் எல்லாம் இருக்கு அவனுக்கு. அதனால அது பிரியாயாக மத் பிரீத்தி விஷயா துவம் துவத் பிரீத்தி விஷயாய மஹ்யம். எனக்கு உன்னை பத்தி ரொம்ப பிரீத்தி இருக்கு, என்னோட விஷயத்துல உனக்கும் பிரீத்தி இருக்கு. மத் பிரீத்தி விஷயா துவம் நீ எனக்கு என்னோட பிரீத்திக்கு விஷயமா இருக்கு. உன்னோட விஷயத்துல எனக்கு ரொம்ப பிரீத்தி இருக்கு, என்னோட விஷயத்துல உனக்கும் பிரீத்தி இருக்கு. அஹம் சச்ச மம பிரியா பிரியோ ஹி ஜானினோத்யர்த்தம் அஹம் சச்ச மம பிரியா இது ஸ்வமேவ ஆத்தா ஸ்வயமேவ ஆத்தா. நீயே சொல்லியிருக்கே இந்த மாதிரி அர்ஹசி தேவ சோடும் இது பக்ஷமான சங்கிரகா. அதனால மேல் கொண்டு சொல்லக்கூடிய விஷயத்தை இங்கே அர்ஹசி தேவா சோடும் நீ சகிச்சுக்கோறதுக்கு அர்ஹனா இருக்கே. சகிச்சுக்கோணும் அர்த்தம் அதுக்கு. அரசி எப்படின்னா சகிச்சுக்கோணும். நான் பண்ணக்கூடிய மேல் கொண்டு நான் இன்னும் அபராதங்கள் எல்லாம் சொல்ல போறேன், பெரிய லிஸ்ட் வருது, அதெல்லாம் நீ சகிச்சுக்கோ வேண்டியது அப்படின்னு சொல்றாரு இங்கே. வக்ஷமான சங்கிரகா மேல் கொண்டு சொல்லக்கூடிய அபராத க்ஷமாபணை பிரார்த்தனை அதை நீ சகிக்கணும். சம்சார மோச்சனம் அப்படி தே லீலா ஏவா இது தேவசப்தாபிப்பிரேய. மம தேவ தேவா தேவ சோடும் பிரியாயார்ஹசி தேவா சோடும். தேவா அப்படின்னா நீ சம்சாரத்தை எல்லாம் நீ சிருஷ்டி பண்றவன்,
நீ ஜெகத்தெல்லாம் சிருஷ்டி பண்றவன், பிரளயத்துக்கும் நீ தான் காரணவன், திவு கிரீடாயாம் அப்படின்னுட்டு அவனோட லீலைன்னு சொல்லப்பட்டிருக்கு. சிருஷ்டி சிருஷ்டி பிரளயம் இதெல்லாமே அவனோட லீலை. இந்த ஸ்ருதி சொல்றது, சாஸ்திரம் சொல்றது அந்த மாதிரி. லோகவத்து லீலா கைவல்யம் அப்படின்னு பாதராயணர் சொன்னார் சூத்திரத்துல. அவனோட எல்லா லீலை தான் அவனோட விஹாரம் அப்படின்னாரு. விஹாரம்னா அவாப்த சமஸ்த காமனான பகவானுக்கு இதெல்லாம் விஹாரம் அப்படின்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொன்ன என்ன அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா, ஒரு பகவான் ஒரு ஒரு பெரிய சத்திராதிபதி இருக்கான். அவன் லோக எல்லா புவனத்துக்கெல்லாம் ஏக சத்திராதிபத்தியம் அவனுக்கு. அவன் கூட சில பந்து எல்லாம் விளையாடுறான் குழந்தைகளோட. அந்த மாதிரி பகவானுக்கு இதெல்லாம் விளையாட்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது அந்த மாதிரி சம்சாரத்தை மோச்சனம் கூட, மோட்சத்தை கொடுக்கறதும் கூட உன்னோட லீலையே. அதனால தேவா அப்படின்னு கூடிய சப்தம் இங்கே. ஏதாவதந்தம் பூர்வகண்ட விவரணம் இது கேச்சித்து. சில பேரை இது வரைக்கும் துவயமந்திரத்தோட பூர்வகண்டம் ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்யே கூடிய அர்த்தம் இது வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொன்னார். தேசிகன் சொல்றார் அத்த துவயம் மன்னிச்சு அங்கே சொல்லப்பட்டாச்சு அப்படின்னு சொல்றார். ரெண்டு அபிப்பிராயங்களை சொல்றார். அதுல ஒன்றும் விரோதம் இல்லைன்னு சொல்றார், தெரியப்படுது இதனால. மேற்கொண்டு இப்போ அபராத க்ஷமாபணம் ரொம்ப பிரதானமானது இங்கு சொல்ல போறார். மனோவா காயை அநாதி கால பிரவருத்த அனந்த அகிருத்திய கரண கிருத்திய அகரண பகவதபச்சார பாகவதபச்சார அசக்கியாபச்சார ரூப நானாவித அனந்தாபச்சாரான் ஆரப்த காரியான் அனாரப்த காரியான் கிருதான் கிரியமானான் கரிஷ்யமானாश्च சர்வான் அசேஷதா க்ஷமஸ்வ. பாஷிக்காரர் எப்படி அபராத க்ஷமாபணம் பிரார்த்தனை பண்றார் அடுத்து பார்க்கலாம். இங்க எல்லா விதமான அபராதங்களும் இருக்கு நம்ம பக்கத்துல. அப்படி என்ன சொல்றார்? மனோவா காயைஹி திகரணங்கள்னாலையும் பண்ணிட்டு இருக்கேன். கேவல ஒரு ஒரு கரணத்தினாலே இல்லை. மனசு வாக்கு காயம் சரீரம் எல்லாத்துலேயும் 3 விதமான கரணங்கள்னாலையும் பண்ணிட்டு இருக்கேன். அது எப்போ ஆரம்பிச்சதுன்னா அனாதி கால பிரவர்த்தம். அதுக்கு ஒரு ஆரம்பமே கிடையாது. அப்படி ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு ஆரம்பம் எப்போ ஆரம்பம் சொல்ல முடியாது. ஆரம்பமே இல்லை அதுக்கு. என்னைக்கும் இப்படியே வந்துட்டு இருக்கு. அது பிரவர்த்தமாய் வந்துட்டு இருக்கு. அதுவும் அனந்தமானது. அனந்தமானது அகிருத்திய கரணம். எது பண்ணக்கூடாதோ அதை பண்ணிட்டு இருக்கேன். கிருத்திய அகரணம் பண்ண வேண்டியது பண்ணல. அதனால பகவத் அபச்சாரம் என்ன, பாகவத் அபச்சாரம், அசோசியாபச்சாரம் முதமான அநேக விதவிதமான அபச்சாரங்கள். அதை சிலதெல்லாம் பலம் கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. ஆரப்த காரியான் அப்படின்னா அந்த பலத்தோட காரியமான பலம், அந்த கர்மத்தோட காரியம் பலம். அந்த பலம் ஆரம்பிச்சு கொடுத்து கர்மங்கள் பலம் கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறது ஆரப்த காரியம். அனாரப்த காரியான்னா இன்னும் எத்தனையோ காத்துட்டு இருக்கு பலம் கொடுக்கறதுக்கு. அதனால எத்தனை ஜென்மாக்கள் வருதோ என்னென்ன கஷ்டங்கள் வருதோ சொல்ல முடியாது. அதுல சிலது கிருத்தானு இது வரைக்கும் பண்ணியாச்சு, கிரியமானா இப்பவும் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பிரபத்தி அனுஷ்டானம் பண்ற சமயத்திலையும் மனசுல ஏதேதோ பாவனைகள் வரலாம் நமக்கு. அதனால அந்த பிரபத்தி அனுஷ்டானம் பண்ண சமயத்திலையும் நான் இன்னும் அபராதங்களை பண்ணிட்டு இருக்கேன். கிரியமானான்னு கரிஷ்யமான இனிமேல பண்ணக்கூடியது சர்வான் அசேஷத்தா க்ஷமஸ்வ எல்லாத்துமே க்ஷமிக்கணும் நீ. இது கிரியமானான்றது ரொம்ப முக்கியம். கர்மங்கள் பண்ணச்சியும் நமக்கு எத்தனையோ அபராதங்கள் வருது. அதுல ஆச்சாரிய சொல்றாரு, சந்தியாவதிகள் எல்லாம் நடுநடுவில் ஆச்சமனம் பண்றோம் நாங்கள். ஒரு புரோக்ஷனம் பண்ணியாருந்தும் ஒரு ஆச்சமனம், அர்க்கியம் கொடுத்தாருந்தும் ஒரு ஆச்சமனம். ஆச்சமனங்கள் எல்லாம் வருது நடுவில் எத்தனையோ. எதுக்காக வருது இந்த ஆச்சமனங்கள்னா, அந்தந்த அது அப்ப அர்க்கியம் கொடுக்குற சமயத்துல ஏதாவது அபராதம் பண்ணா அதுக்கு அது க்ஷமாப்பணை, அது சுத்தி பண்றது ஆச்சமனம். அது பண்ணி யாருதும் ஆச்சமனம் அந்த சமயத்துல பண்ண முடியாது. அர்க்கியம் கொடுக்குற சமயத்துல அபராதம் பண்ணிச்சுன்னா ஏதாவது தப்பு பண்ணிச்சுன்னா நாங்கள் அந்த சமயத்திலே அது முடிக்கணுமே அந்த கர்மம் அர்க்கியம் கொடுக்கறது. அது ஆறுதும் ஆச்சமனம் பண்றது அந்த சமயத்துல ஆனா அபராதத்துக்கு சுச்சித்துவம் உண்டு பண்றது, சுத்தி உண்டு பண்றது ஆச்சமனம். நடுநடுவுல ஆச்சமனம் வருது. இது இது அதனாலதான் அது அதை அப்படி பண்ணக்கூடியது அனுஷ்டானத்துல. இந்த மாதிரி கிரியமானான் பண்ணிட்டே இருக்கும். எல்லா சமயத்திலையும் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே நீ க்ஷமிக்கணும்பா அப்படின்னு இங்கே பிரார்த்தனை.
அக்கிருத்திய கரணம் என்ன, கிருத்திய அகரணம் என்ன, அவர் நம்மாழ்வாரெல்லாம் இதை அனுசந்தானம் பண்றார். இதோ கிற்பன் கில்லேன் அன்று இளன் முன்னாளால் அப்படின்னு சொன்னார். அதுதான் இதோட அர்த்தம். நான் பாஷைக்காரர் இங்கே சொல்லிட்டு இருக்கிறது, கிற்பன் கில்லேன் அன்று இளன் முன்னாளான். கிற்பன் அப்படின்னா நீ உன்னுடைய ஆக்ஞையெல்லாம் நான் அதுக்கு அனுகுணமாக பண்றேன், எதாவது சுத்தி சொல்றதோ விதிச்ச விஷயங்கள் எல்லாம் பண்றேன். கில்லேன் நிஷேதம் எது சொல்லிருக்கோ பண்ணக்கூடாது அது பண்ண மாட்டேன். அன்று இளன் அப்படின்னா இது ரெண்டும் பண்ணல. நான் எது பண்ணணும்னு சுத்தி சொல்றதோ அது பண்ணல, எது பண்ணாதேன்னு சொல்றதோ அது பண்ணிட்டு இருக்கேன். அன்று இளன் எத்தனை நாளா பண்ணிருக்கீர் இப்படி என்ன. ஆனா அது சொல்றாரு முன்னாளால் அனாதிகால பிரவருத்தா. அதுதான் இங்க பாஷிக்கார் சொல்றது. அனாதிகால பிரவருத்தா அகிருத்தியகரண கிருத்தியாகரணம். அதோட விவரணம் நான் கிருத்வன் கில்லே நன்றியிலன் முன்னாளால். ஆனாலும் அன்னை விட்டு ஒரு க்ஷணமும் இருக்க முடியாது என்னாலே அப்படி என்றார் ஆழ்வார். அந்த மாதிரி இங்கே அபசாரங்கள் பண்ணிட்டே இருக்கும் அப்படின்றது. அதா உத்தரகண்டஸ்தியாபி, உத்தரகண்டம் உதயத்துல இப்போ 2வது கண்டத்துல இருந்தாலும் கூட இது துவயமந்திரத்தை அனுஷ்டானம் பண்ணுச்சே. இது துவயமந்திரமே அனுஷ்டான மந்திரம் அப்படின்னு சொல்றது. கரண மந்திரம்னு சொல்லப்படுறது. பிரபத்தி அனுஷ்டானம் பண்றதுக்கு உபயோகிக்கக்கூடிய மந்திரம். ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே நாராயண நமஹ 2வது பாகம். அதுல ஸ்ரீமதே நாராயணாய நமஹா அப்படின்னு இருக்கு கடைசியில. நமஹா அப்படின்னுட்டு இந்த கடைசியில இருக்கக்கூடிய நம சப்தத்தோட அர்த்தத்தை அர்த்தமே பிரதானமானாலே இது பாடக்கிரமம் அர்த்தக்கிரமம்னு 2 இருக்கு. பாடக்கிரமம்னா அந்த அந்த சப்தங்கள்ல எந்த கிரமத்துல வருதோ எந்த ஆர்டர்ல வருதோ அதுக்கு பாடக்கிரமம்ன்ட்டு பேரு. அதுல நமஹா கடைசியில இருக்கு. ஸ்ரீமதே நாராயணாய வந்தாருக்கு நமஹா இருக்கு. இது பாடக்கிரமம்ன்ட்டு பேரு. அர்த்தம் பார்த்ததுன்னா நமசப்தத்தை அர்த்தத்தை முதல்ல அனுசந்தானம் பண்ணணும். அதனால நமஹா ஸ்ரீமதே நாராயணாய அர்த்த கிரமத்துல அது முதல்ல வருது. அர்த்த கிரமம் பண்றது பாடக்கிரமத்துக்கு இன்னும் பலமானது, பிரதானமானது. அதனால நமசப்தத்தோட அர்த்தத்தை இங்கே சொல்றார் அப்படின்னு இங்கே சொல்றார். சவிசேஷ நாராயண சப்தஸ்ய பூர்வமேவ வியாக்கியாதத்வாத் அவிசிஷ்டயோச்ச சதுர்த்தி நமசோஹோ. சதுர்த்தி என்ன நாராயணாயா அப்படின்றது சதுர்த்தி விபக்தி. ஸ்ரீமத்தே நாராயணாயா சதுர்த்தி விபக்தி. நமசஹா நமசப்தம் பாடக்கிரமாத் அர்த்தக்கிரமஸ்ய பலீயஸ்துவாத். பாடக்கிரமத்துக்கு இன்னும் அர்த்தம் பலமானதுனாலே பிரதமம் மனோவாக்கியாயை இத்தியாதிபிஹி சொல்றார். வாக்கியை இஷ்டப்பிராப்தே பூர்வபாவினி மமகார நிவத்தி வாச்சி நமசப்த விவக்ஷிதாம் சர்வ அனிஷ்ட நிவர்த்தியும் பிரார்த்தயதே. நமசப்தம்ன்றது எல்லா விதமான அனிஷ்ட நிவர்த்தியும் பிரார்த்தனை பண்ணக்கூடியது. அந்த சப்தம் தெரியப்படுத்துறது. அது முதல்ல மனோவாக்காயின்னு ஆரம்பிச்சு அந்த அனிஷ்ட நிவர்த்தியை இங்கே பிரார்த்தனை பண்றா. அப்புறம் இஷ்ட பிராப்தி வருது. நாராயணாயான் சதுர்த்தியில் சொல்லப்படுது. அதை மேற்கொண்டு அனுசந்தானம் பண்ணலாம்னு சொல்லி பாகவதாவுக்கெல்லாம் நமஸ்காரம் தெரிவிச்சு முடிச்சு வரேன். சுவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடே வேதாந்த குரவே நமஹ. நித்யமச்சுத பதாம்புஜே பௌம்யாமோதஸ்தரிக்ராணாயமேனே अस्मद्गुरोर् भगवतोऽस्य सिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. श्रीकृष्ण।